ஏக்கா, தெருவில் ஆள் நடமாட்டமே காணுமே. ஆமா சின்ன பொண்ணே, வெயில் காலத்துல 10, 12, 1 மணி வரை ஆள் நடமாட்டம் இருக்கும். இப்போ குளிர்காலம் பார்த்தியா, அதான் எல்லாருமே நல்லா படுத்து தூங்கிருப்பாங்க. மழையும் பெய்யுது பார்த்தியா. அப்ப இப்ப தெருவில் நடமாட்டம்னா நம்ம 2 பேரு தான் இல்லையாக்கா? ஆமா. ஏக்கா, நம்ம தெருவில் உள்ள குப்பை தொட்டியில தானே பணத்தை வைக்க சொன்னாரு. ஆமா சின்ன பொண்ணு, மாறி எடுத்து வேற தெருவில் போய் பணத்தை வச்சிடக்கூடாது. அதுவும் அந்த ஆளு கரெக்டா இல்ல சொல்லிட்டு தெருவில் உள்ள குப்பை தொட்டியில பணத்தை வச்சுட்டு திரும்பி பார்க்காம போகணுமா. இன்னொரு 2 நிமிஷம் நடந்தா தெருன்னு மூளை வர பாரு, அதுல உள்ள குப்பை தொட்டில வச்சுட்டு நம்ம திரும்பி பார்க்காம போவோம். சரிக்கா, நடங்க நீங்க. சின்ன பொண்ணு, என்ன பார்த்துட்டு நிக்க? இன்னும் இருக்குல்ல குப்பை தொட்டி, அதுலதான் பணத்தை வைக்கணும். ஏக்கா, இந்த குப்பை தொட்டியா? ஆமா சின்ன பொண்ணே. ஏக்கா, 2 நாளைக்கு முன்னாடி தானே ஒரு புதிய குப்பை தொட்டி இருந்து, அதை இப்ப காணமே. பழைய குப்பை தொட்டில இருக்கு. புதிய குப்பை தொட்டியை வேற எங்கேயாவது எடுத்து மாத்தி இருப்பாங்களா இருக்கும். இப்ப அதே போல பழைய குப்பை தொட்டியை கொண்டு வச்சிருக்காங்க. சரி, எப்படியும் அக்கா கொண்டு வந்த பணத்தை இதுல வச்சுட்டு நம்ம திரும்பி பார்க்காம போகணும் இல்லக்கா? ஆமா சின்ன பொண்ணே, அந்த ஆள் சொன்னது கேட்டேல, திரும்பி பார்க்காம போகணுமா. ஏக்கா, ஒரு வழியா பணத்தை வச்சாச்சு. இது யார் வந்து எடிக்க நான் ஒளிஞ்சு நிக்க பார்க்க போறேன். வேண்டாம் சின்ன பொண்ணே, அந்த ஆள் திரும்பி பார்க்காம போக சொன்னாங்க. நம்ம திரும்பி பார்க்காம போவோம். சரிக்கா, அப்ப போங்க. ஒரு வழிய சின்ன பொண்ணு சுமதி அக்காவும் போயிட்டாங்க. நம்ம நின்னது அவங்களுக்கு தெரியல. சரி, நம்ம இந்த பேக்கை தூக்கிட்டு போவோம். ஏக்கா, நான் போய் பணப்பையன் யார் எடுத்துட்டு போறான்னு பாக்குறேன்க்கா. வேண்டாம் சின்ன பொண்ணே. ஏக்கா, எனக்கு மனசு நிம்மதியே இல்லக்கா. விருந்தா எதுக்கு நம்ம பணத்தை அடுத்தவங்க எடுத்துட்டு போகணும்? நான் போய் பாக்குறேன்க்கா. சரி, என்னமோ நீ பண்ணு. வீட்டை விட்டு ஓடி போய் எவ்வளவு நாள் ஆட்டம் காட்டின, இன்னே நீ என்கிட்ட வசமா மாட்டின இல்லாட்டி? மைனியா? யார் நம்மள கூப்பிடியா? அனிதா, மைனி, மைனி, என்ன காப்பாத்துங்க மைனி. ஐயோ சின்ன பொண்ணே, அங்க பாரு அனிதா. மைனி, எங்க மாமா என்ன தூக்கிட்டு போறாரு, காப்பாத்துங்க. சின்ன பொண்ணே, அங்க பாரு, அனிதா மாமா அவளை தூக்கிட்டு போறாரு. ச்சே, இந்த நேரம் பார்த்து சின்ன பொண்ணு போயிட்டாளே. அனிதா, உன்னால குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்காங்க தெரியுமாட்டி? கீழே இறக்கி விடணுமா? இல்ல கீழே வீட்டுல போய் இருட்டி உன்னை கெட்டு வைக்கிறேன். மாமா, தயவு செய்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போகாதீங்க மாமா. கீழே இறக்கி விடுங்க. வாய மூடிட்டு வாட்டி. ஐயோ, எங்க மாமா கேட்க மாட்டேங்கிறாரு. மைனி, மைனி, என்ன காப்பாத்துங்க மைனி. யாருனே தெரியல. மைனி இல்ல மைனி. அனிதா, மைனி. எட்டி, எத்தனை டைம் சொல்லிட்டு இருக்கேன் மைனி பையனு கிடக்காதன்னு. மைனி, காப்பாத்துங்க மைனி. மைனி, காப்பாத்துங்க மைனி. யோ, நில்லு. நில்லுன்னு சொல்லேனா, நீ பாட்டுக்கு எங்க வீட்டு பிள்ளை கடத்திட்டு போறா. எங்க வீட்டு பிள்ளையா? எவாவா? மைனி, காப்பாத்துங்க மைனி. மாமா, கையை விடுங்க மாமா. வாய மூடிட்டு பேசாம நில்லு பாத்திக்கா, இல்லனா செவுட்ட பேத்துரும் பாத்திக்கா. யோ, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டு பிள்ளைய கடத்திட்டு போவரு? என்னது, உங்க வீட்டு பிள்ளையா? மைனி, மைனி. ஓஹோ, உன்னை பார்த்துதான் இவ்வளவு நேரம் மைனி மைனன்னு கூப்பிட்டு இருந்தாலோ? இங்க பாரு, ஓய், உம்மை கிட்ட விளக்கம் கேட்கல நான் வரல. எங்க வீட்டு பிள்ளைய என்கிட்ட விட்டுட்டு போயிட்டே இரு. இங்க பாரு, உங்க வீட்டு பிள்ளை எவ சொன்னா? எங்க வீட்ல இருந்து நகையெல்லாம் களவாண்டுட்டு வந்து இவ உங்ககிட்ட கொடுத்தாலோ? என்ன பேசிய நீ? நகையெல்லாம் களவாண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாளா? சொல்லுடி, வீட்ல இருந்து ஓடி வந்தியா? எவ்வளவு நகை பணம் எல்லாம் இவகிட்ட கொடுத்தா? ரொம்ப அக்கறையா இருக்காளே. நீ என்னன்னா மைனி பையன் இருக்க, உனக்காக ரொம்ப அக்கறையா பேசுறா. இங்க பாரு, ஓய், வார்த்தையை அளந்து பேசும். நான் எப்படி பேசணும்னு நீ உனக்கு எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம். இவா எங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்ல இருந்து ஓடியே வந்துட்டா. நிம்மதி இல்லாத இடத்துல இருந்து ஓடி வந்திருப்பா. ஆமா, நீ கண்டியோ எங்க வீட்ல இவளுக்கு நிம்மதி இல்லைன்னு. எங்க வீட்டு விஷயத்தை பத்தி பேசக்க உனக்கு என்னடி உரிமை இருக்கு? யாருடி முதல்ல எங்க வீட்டு விஷயத்துல தலையிடக்கு? வாய மூடிட்டி, இல்லட்டா செவிட்ட பேச்ச எடுத்துருவேன். பேசாம இருந்துக்கா மைனி பைனின்னு. வாய மூடிட்டு இருட்டி. வாடிகால் நாய, வீட்ல இருந்து பணத்தையும் நகையும் திருடிட்டு ஓடிட்டா. நீ வீட்ல இருந்து ஓடி வந்துட்டு எவகிட்டயோ நாங்க பேச்சு வாங்கிட்டு இருக்கணும் இல்லட்டி? இருக்குடி, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்றேன்னு பாரு முதல்ல. இங்க பாரு, ஓய், எங்க வீட்டு அனிதாவை எங்க கிட்ட விட்டுட்டு போயிரும். இல்லன்னு வச்சிக்க, உன் மரியாதை கெட்டுடும் பாத்துக்க. என்னது, இவள உன்கிட்ட விட்டுட்டு போகலன்னா மரியாதை கெட்டுறமா? ஆமா, மரியாதை கெட்டும் பாத்தீங்க.
சின்ன பொண்ணே, ஏ சின்ன பொண்ணே சீக்கிரம் வா. எவாவா அடியால கூப்பிடுதியோ? இங்க பாரு ஓய், அவ இவான்னு பேசிட்டு கிடந்துரு, மரியாதை கெட்டும் பாத்துடுங்க. மரியாதை என் பெரிய மரியாதை. மரியாதை பற்றி பேசக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? அடுத்த வீட்டு பிள்ளைய வீட்டுல சேர்த்து வச்சுக்கிட்டு இவளுக்கு மரியாதை கொடுக்கணுமாமா? மரியாதையா இங்க இருந்து கிளம்பிரு பாத்துக்க. இல்லன்னு வச்சுக்க, போலீஸ கூப்பிட்டு உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிரும் பாத்துக்க. போலீஸ் தானே கூப்பிடும், முதல்ல அதை செய்யும். போலீஸ் வந்தா எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல, எங்களுக்கும் பேச தெரியும். விருப்பம் இல்லாத பிள்ளைய கடத்திட்டு போறாரு, விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ண போறாருன்னு நாங்களும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தெரியும் யாரு ஜெயிலுக்கு போறா யாரு வீட்டுக்கு போறான்னு. எவனே எனக்கு தெரியாது. ஒன்ன உங்ககிட்ட இருந்து எனக்கு என்ன பேச்சு இருக்கு? இங்க பாரு ஓய், நான் யாரா இருந்தாலும் இருந்துட்டு போறேன். மரியாதையா அனிதாவை என் கூட அனுப்பி வைங்க. நீ யாரா இருந்தா எனக்கு ரெட்டி, உன் பேச்சு நான் எதுக்கு கேட்கணும்? அனிதா என் அக்கா மோவா, அவளை கல்யாணம் பண்ண உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் போட்டு நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லி வைவகிட்ட நான் எவ்வளவு பெரிய கோபக்காரன்னு. மாமா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மாமா, உங்க கால விழுந்து வேணா கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் வீட்ல இருந்து ஓடி வந்ததெல்லாம் தப்புதான். உங்களை கல்யாணம் பண்றதுல எனக்கு துளி அளவு கூட விருப்பம் இல்ல மாமா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. வாய் மூடிட்டு பேசாம இருட்டி. இதெல்லாம் இவ சொல்லி கொடுத்தாலும் உனக்கு. ஆமா, ஒருத்தன் கூட ஓடி வந்தியே, அவன் எங்கட்டி? இங்க பாரு ஓய், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதையும். உம்மை இஷ்டத்துக்கு எல்லாரையும் பத்தி பேசிட்டு இருக்காதையும். இப்ப சத்தம் போட்டு ஊரை கூப்பிட்டேன்னு வச்சிருங்க, அவ்வளவுதான். எல்லாருமே சேர்ந்து மரத்துல கட்டி வச்சு உம்மை கும்மா குத்து குத்திடுவாங்க. ஓஹோ, கூப்பிடுடி, எல்லாரையும் கூப்பிடு, ஊரையே கூப்பிடு. யார் வந்தாலும் எனக்கு என்னன்னு சொல்லணும்னு தெரியும். நான் ஒன்னும் பயந்தாங்கொள்ளி இல்லடி. கூப்பிடுடி, ஊரை தானே கூப்பிடு. நான் சொல்லுவேன் இவ என் அக்கம்மாவா, இவள நீ கடத்தி வச்சிருந்தேன்னு நான் சொல்லுவேன்டி. மாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா, மைனி ஒண்ணு என்ன கடத்தி வைக்கல, அவங்க வீட்டுலதான் நான் நல்லபடியா இருக்கேன், என்ன விட்டுருங்க மாமா. வாய மூடிட்டு பேசாம இருந்து பாத்துக்க, இல்ல செவிட்ட பார்த்து பல்ல எல்லாம் கலத்தி கையில தந்துருவேன்டி. செவிட்ட பேப்பரு. அனிதா நீ என் கூட வா. மைனி என்னை எப்படியாவது நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க மைனி, எங்க மாமா கூட எல்லாம் வீட்டுக்கு போக முடியாது. என்னடி அழுது நடிச்சிட்டு இருக்க? மாமா தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுடுங்க, என் கைய விடுங்க, நான் உங்க கூட எல்லாம் வர மாட்டேன். மைனி தயவு செஞ்சு எங்க மாமா கூட என்ன அனுப்பிடாதீங்க மைனி, நான் உங்க கூடயே வரேன். யார் எவருன்னு தெரியாது, அவங்க கூட எல்லாம் போவியா? வா அம்மா வீட்டுக்கு நீ வரமாட்டேடி. இவ்வளவு திமிரிட்டியா உனக்கெல்லாம்? அதே என் கூட வந்துரு, இல்லன்னு வச்சுக்க. நான் வரவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன். உமக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? வர மாட்டேன்னு சொல்ல பிள்ளைய கைய பிடிச்சு இழுத்துட்டு இருக்காரு. இங்க பாரு, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்கிட்ட பேசணும்ல எனக்கு அவசியம் இல்ல. உமகிட்ட எனக்கு மட்டும் என்ன பேச்சு? அனிதா வா என் கூட. சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொழுப்ப பாரு இவளுக்கு. மாமா என் கைய விடுங்க மாமா, நான் உங்க கூட வர மாட்டேன். என்னது வரமாட்டியா? ஏ சின்ன பொண்ணு ஓடி வாயா. உன்கிட்ட எனக்கு என்னட்டு பேச்சு கிடக்கு? அடிக்காதீங்க மாமா. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பிள்ளைய அடிப்பிரு. எங்க வீட்டு விஷயத்துல தலையிட்ட உனக்கு இதுதான் கதி. ஐயோ மைனி. என்னது மைனியாவது பயனியாவது? சொந்தம் கொண்டாட்டில கிடைக்கா? ஆட்டி முதல்ல வீட்டுக்கு. மைனி மைனி. எங்க இருந்து வந்தல இந்த சொந்தம் எல்லாம்? சின்ன பொண்ணு. ஆ, நாலு முடி. ஐயோ திரும்பி பார்க்காம போயிரணும். ஏன் நாலு முடி நில்லுங்கன்னு சொல்றேன்ல. சின்ன பொண்ணே பியாசு தீத்திகா, இந்த கை கலப்பெல்லாம் தேவையில்ல. என்னது பியாசை தீக்கணுமா? ஏமா சின்ன பொண்ணு அடிக்காத. உன்னை தீர்த்து கட்டிட்டு தாண்டி நான் பேசவே போறேன். நீங்களே வந்துட்டீங்களா? எத்த இந்த பைய தூக்கிட்டு வீட்டுக்கு போங்க. அத்த என்னடி சொல்ற? பைய தூக்கிட்டு நான் வீட்டுக்கு போணுமா? ஆமத்த, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ல. எத்த நான் உங்ககிட்ட 10 லட்சம் சொன்னேன், ஆனா அத கூட குறைஞ்சு கொஞ்சம் பணம் இருக்கத்த. இந்த பைய தயவு செஞ்சு வீட்டை தூக்கிட்டு போயிருங்க. சின்ன பொண்ணு அடிக்காத அடிக்காத. நான் தான் என் மாமியார் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, முதல்ல என் மாமியாரை நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டேன், அப்புறம் நீ என்னதான் பண்ணு. ஓஹோ, நாலு முடி அவ்வளவு உசாரான ஆளோ? இவ்வளவு நாளும் ஓசில அடுத்த வீட்டுல இருந்து சோத்தை வாங்கி தின்னுட்டு இருந்த, இப்ப அடுத்த வீட்டுல உள்ள பணத்தை திருடி, உன் மாமியார்ட்ட கொடுத்து அனுப்பலான்னு பாக்குறியோ? எத்த இவ பேச்சவே கேட்காதீங்க, இந்த பைய தூக்கிட்டு போங்க. அத்த எத்த நீங்களும் என்ன போட்டு அடிக்கிறீங்க?
வாய மூடிட்டி விளக்கெண்ண. அப்படிதான். எத்த நான் உங்க மருமக. மருமக அடியே உன்னை நான் குருமா வச்சு போட்டுவேன்டி. 10 லட்சத்துல கடைசி ஜீரோவை அழிச்சிரு, அப்புறம் 1 லட்சத்துல கடைசி ஜீரோவை அழிச்சிரு. சொல்லும் போதே நினைச்சேன் இது நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான். அப்பவே எனக்கு டவுட் வந்து. சின்ன பொண்ணு நீ பேர பேசதானே செய்த, அதான் முன்ன பின்ன இருக்க தானே செய்யும். இங்க பாரு நாலு முடி, நீ பண்ண வேலைக்கு உன்னையெல்லாம் சமாதி ஆக்கிறணும், இல்லனா தீயில போட்டு கொளுத்திருக்கணும். சின்ன பொண்ணு பொங்கலே முடிஞ்சு போச்சு, இனி எதுக்கு போகி பண்டிகை? என்னது போகி பண்டிகை? என்னத்துக்குண்ணா? இன்னைக்கு தான் உன்னை கொளுத்த போறேன். இன்னைக்கு தான் எங்களுக்கு போகி பண்டிகை. அடியே இப்படி தில்லாலங்கடி வேலை காட்டி அடுத்தவங்க வீட்டுல இருந்து களவுண்டு தர கட்டி இந்த வாயெல்லாம் பேசிட்டு கிடந்தா எனக்குள்ள சீர்வரிசைய எங்க அப்பாவும் அம்மையும் 10 லட்சம் சீர்வரிசை கொண்டு வர போறாங்க. வாடகை வீட்டை நம்ம விலை கொடுத்து வாங்க போறோம். உங்களுக்கு என்ன வேணும்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தியா? அடியே இன்னைக்கு இருக்குட்டி, நான் தாண்டி உனக்கு இன்னைக்கு எமை. ஆமா 10 லட்சம் இவளுக்கு சீர்வரிசையா கொண்டு வர போறாங்களாம். வாசில பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் போய் குழம்பு வாங்கி தின்னப்பட்ட நாலு முடி இவளுக்கு சீர்வரிசை கேக்குறான். சீர்வரிசை அது ஒண்ணுதான் இவளுக்கு குறை. நீ களவுண்டிட்டு வருவா, அதெல்லாம் நான் வீட்டுல வச்சு திங்கற மாட்டி. ஆளுபடி சுமதி அக்காவிட்ட போன் பண்ணி எப்படி எல்லாம் மிரட்டி பேசிருக்க. சின்னமுனே அதெல்லாம் என் திறமை. ஏட்டி ஊரையெல்லாம் ஏமாத்துறது உன் திறமை ஏட்டி. எங்க மாமியார்ட்ட எவ்வளவு நேரம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. நைஸா பைய தூக்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியதான்.